சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் வாத்தியார் வாத்ரா. இன்றைய வீடியோட தலைப்பு, நீங்கள் கோடீஸ்வரரா அல்லது ஏழையா? நீங்கள் கோடீஸ்வரரா அல்லது ஏழையா என்பதை இந்த வீடியோவோட முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு சின்ன கதை மூலமாக அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். அதாவது 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்களும் ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி 2 நபர்கள் போகும்போது அது முதலாவது நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா, போகிற வழியில் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னா அவரோட மனநிலை மாறுது. என்ன மனநிலை மாறுதுன்னா, கோயிலுக்கு நம்ம போனோம்னா அங்கே என்ன நடக்கும்? கோயிலில் சாமி கும்பிடலாம், என்ஜாய் பண்ண முடியாது, ஆன்மீக சொற்பொழிவு ஏதாவது பண்ணுவாங்க, நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த கலை நிகழ்ச்சி போகிற வழியில் கலை நிகழ்ச்சி நடக்குது பார்த்திங்களா, அந்த கலை நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறார். 2வது நபர், நீ வேணால் கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கோ, நான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரேன்ட்டு 2வது நபர் தொடர்ச்சியாக கோயிலுக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்போ 2வது நபர் கோயிலுக்கு வந்துட்டார். கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு தயாராகிட்டார். இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த முதல் நபர் இருக்கார் பார்த்திங்களா, கலை நிகழ்ச்சியை பார்க்க போனார் பார்த்திங்களா இடையிலேயே, அவர் என்ன பண்ணார்னா கலை நிகழ்ச்சியில் கவனம் செலுத்தாமல் அவரோட சிந்தனைகள் எல்லாம் எங்கே வைக்கிறார் அப்படின்னா கோயிலில் தான் வைக்கிறார். ஐயோ, நம்ம இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சே, நம்மளுக்கு பிடிக்கலையே, நம்ம அங்கே போனாவது கடவுளோட அனுகிரகமாவது கிடச்சிருக்குமே, நம்ம இங்கேருந்து இப்படி தைக்கிறோமே, அவனா நேரம் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நேரம் சாமி கும்பிட்டுருப்பானே அப்படின்னு அவனோட மனநிலை எல்லாமே கலை நிகழ்ச்சியில் இருந்தால் கூட அவனுடைய மனநிலை முழுக்க முழுக்க கோயிலில் தான் இருக்குது. சரி, இப்போ 2வது நபருக்கு வருவோம். 2வது நபர் எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறார். கோயிலில் சாமி விடும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, கவனம் அங்கம் இல்லை, நம்ம தான் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோம், இந்த ஆன்மீக சொற்பொழிவை நம்ம கேட்டு கேட்டு காதெல்லாம் ஜலிச்சு போச்சு, கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தாவது நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலான்னு அவரோட என்ன கோயிலில் இருக்க 2வது நபரோட எண்ணம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா கலை நிகழ்ச்சியில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 2 நபரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுளோட முழு அனுகிரகம், கடவுளோட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த முதல் நபர் கலை நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு தான் அவரோட கடவுளோட ஆசீர்வாதமும் முழு அனுகிரகமும் கிடைச்சது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் இருக்கிறது வேணால் கலை நிகழ்ச்சியில் இருக்கலாம், ஆனால் அவரோட எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? கோயிலில் சாமியை நோக்கி மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 2வது நபர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கோயிலில் இருக்கலாம், ஆனால் அவரோட எண்ணங்கள் எல்லாம் கலை நிகழ்ச்சியில் இருக்குது. ஸோ இந்த கதையின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு கிடையாது, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதான் இந்த கதை மூலமாக சொல்ல வர கருத்து. ஸோ நம்ம எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அந்த எண்ணங்களை நம்ம நேர்மறை நம்ம எண்ணங்களுக்கு வலிமை உண்டு என்பது தான் இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறது. இதை படிப்போடு நம்ம எப்படி ஒப்பிடலான்னா, ஒருத்தர் 10 மணி நேரம் படிக்கிறேன், 15 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு பொருட்டு கிடையாது. 1 மணி நேரம் படித்தாலும் சரி, 2 மணி நேரம் படித்தாலும் சரி, முழுமையாக அதில் கவனம் செலுத்தி படிக்கணும். அதை விட்டுட்டு 10 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கவனம் இல்லாமல் படித்தோம் அப்படின்னா, நம்ம எண்ணத்தை அதில் வைக்காமல் படித்தோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாகவும் நேர்மறை எண்ணங்களாகவும் இருந்தால் நாம் தான் கோடீஸ்வரர். நம்ம எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவும் எதிர்மறையாகவும் இருந்ததால் நாம் தான் ஏழை. சரிங்களா? அதனால் இப்போ இந்த கதையோட முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் கோடீஸ்வரரா அல்லது ஏழையா என்று. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.